நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. தாயாம் திரு அவை இன்று தவக்காலத்தை துவங்குகிறது. இந்த தவக்காலம் நமக்கு அருளின் காலம். ஆண்டவரை அனுபவிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையின் காலம். எனவே இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து இறைவனின் அருளை நிறைவாக பெறுவோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் எவ்வளவு நல்லவர் என்றும் அவருடைய இரக்க செயல்களை பற்றியும் தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. ஆண்டவருடைய இரக்கம் மக்கள் மீது என்றும் உள்ளது என்றும் ஆண்டவர் நம்மை இரக்கத்தோடு வழிநடத்துகின்றார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், நாம் கிறிஸ்துவின் தூதர்களாக இருக்க வேண்டும் என்றும் பாவம் அறியாத கடவுள் தன்னையே பாவ நிலைக்கு உள்ள மக்களை மீட்பதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்பதை பற்றி விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே 3 வழிமுறைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். உதவி செய்யும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு தெரியாத வகையிலே உதவி செய்ய வேண்டும் என்றும், ஜெபிக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல ஜெபிக்காமல் மறைவாய் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்றும், இதோ நாம் நோன்பு இருக்கும் பொழுது நம்முடைய உடலின் தோற்றத்தில் அதை வெளிப்படுத்தாமல் கடவுளுக்கு உகந்ததாய் செய்ய வேண்டும் என்றும், உள்ளத்தை காணும் இறைவன் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் என்று நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. எனவே உள்ளத்தை தூய்மை செய்து ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு இந்த அருளின் காலத்தை பயன்படுத்தி ஆண்டவர் அருகில் வருவோம். இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுப்பார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கின்ற மக்களாக, ஆன்மீக செயல்களில் ஆர்வமுள்ள மக்களாக, மாற்றும் திறன் கொண்ட மக்களாக, தீய செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்யவும், மனமாற்றம் பெற்று வாழ அருள்தாரும். இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பின்பற்றுகிற மக்களாக வாழக்கூடிய அருளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.